வணக்கம். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, ஒரு ரெசிபி தான் பீச் சுண்டல். பீச் சைடில் கிடைக்கிற சுண்டல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம பீச் சைடில் நல்லா சுட சுட பீச்சில் அங்கே சுண்டல் விற்கிறத நம்ம வாங்கி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அது நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீச் மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு மசாலாவை அரைக்கணும். அது என்னென்ன மசாலா அரைக்கலான்றதை பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், இது மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன், அது மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு, பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, அதே அளவு, அதாவது பூண்டோட அளவே இஞ்சியும் எடுத்திருக்கேன். இது 5ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் மசாலா. இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மசாலா இவ்வளோதான். இப்போ அரைச்சதை நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஒரு பேனை வச்சு, அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு, அதில் தேவையான அளவு எண்ணெய், அதாவது 2 ஸ்பூன் போதும், அதிகம் சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால இது நல்லா வதங்கணும். மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா? இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா சுருளை வதக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிடலாம். சுருளை வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மட்டும் போதும், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து மிளகாத்தூள், நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் நிறைய சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா திக்காக கிடைக்கும், நல்லாயிருக்கும், வாசனையும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணியை வேக வச்சு, அதாவது நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 180 பச்சை பட்டாணி ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிருச்சு. நம்ம வேக வச்ச தண்ணியோடையே எடுத்து வச்சுக்கணும் பச்சை பட்டாணியை. அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாமல் இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் நான் வடிகட்டி அதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் உள்ளே சேர்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் திக்காகும். நம்ம அது கூட இந்த தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரியான திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக. ஏன்னா பச்சை பட்டாணி உள்ளே அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வரும். நம்ம பச்சை பட்டாணியை வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. நம்ம அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம பச்சை பட்டாணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கு இல்லையா? அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், நல்லாயிருக்கும். அது சாப்பிடும் போது அந்த சோள மாவு வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் ஆகும். இப்போ அதை கலந்துட்டு அது கொதி வரும் போது நல்லா திக்காயிட்டு இருக்கும் போதே நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். இதுவும் நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். நல்லா கொதி வருது. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளோட பீச் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணியாச்சு. இது நல்லா மழை பெய்கிற நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஈவினிங் டைமில் மழை பெய்யும் போது சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் தாங்க. நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், செமையாக இருக்கும். அதுக்கடுத்து இது மேலே போடுறதுக்கு பானிபூரின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பானிபூரி விற்கும். அதை வறுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கார்ன் சிப்ஸ் வாங்கி அதையும் வறுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உடச்சி நம்ம இது கூட போட்டுக்கலாம்.
ஏன்னா பாண்டிச்சேரி பீச் சைடில் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் உடச்சி போட்டு கொடுப்பாங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதெல்லாம் உடச்சி பானிபூரியை உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மசால் வடை இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் இது கூட பிச்சு போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி மசால் வடை இல்லை. நீங்கள் என்றைக்காவது வடை செய்தீங்கன்னா அதையும் இது கூட சேர்த்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பீச் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.